நினைச்சேன் நான் பார்க்கல. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயற்குழு பொதுக்குழுல நம்ம அத்தனை பேரும் சந்தோஷமாக தலைவரோடு சேர்ந்து அந்த விழாவில் பங்கேற்று எல்லாருக்குடைய உணவு அருந்தி அன்னைக்கு நாள் கேப்டன் அவள் அவ்வளவு சந்தோஷமா இருந்தார். வீட்டுக்கு வந்தார், அவ்வளவு ஹாப்பியா இருந்தார். தப்பு தப்பா போட்டப்ப நான் சொன்னேன், ட்ரெக்கியாட்டமி பண்ணல, செயற்கை சுவாசம் கொடுக்கல, எந்த விதமான இல்ல, இன்ஃபெக்ஷன் நல்லாயிட்டாரு, சீக்கிரம் வருவார், எங்கள் தொண்டர்கள் அத்தனை பேரையும் சந்திப்பார் நான் சொன்னேன். அதே மாதிரி செயற்குழு பொதுக்குழுக்கு தலைவர் வந்தாரு, சந்திச்சார். அதற்கு பிறகு 15 நாட்கள் அவ்வளவு சூப்பரா இருந்தார் தலைவர். செக்கப்புக்காக தான் நான் கூட்டு போறேன். அன்னைக்கு 25ஆம் தேதி செக்கப் கூட்டு போனோம். அன்னைக்கு கிறிஸ்துமஸ், மியாட் மருத்துவமனை கிறிஸ்துவர்களுடையது, அதனால இன்னைக்கு எந்த டாக்டர்ஸும் இல்லை. 26ஆம் தேதி நீங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு பொதுவாகவே 8ன்னா கொஞ்சம் பயம். எப்பயுமே எனக்கு ஒரு சென்டிமெண்ட், 8 26ன்னா ஒரு சென்டிமெண்ட். நான் பயப்படுறேன். இல்ல நான் 25 தலைவரை கூப்பிட்டு வரேன், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கூப்பிட்டு வாங்க, இன்னைக்கு ஈவினிங் நீங்க தலைவரை கூட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் சேர்ந்து சொல்றாங்க. இது மாதிரி உங்களுக்கு தெரியும், 2014 இருந்து இந்த கேப்டன் இருந்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் உலகம் முழுக்க அவரை எத்தனை முறை எத்தனை மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று இருக்கிறேன், எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம், எவ்வளவோ பண்ணிருக்கோம். அன்னைக்கும் அதே நம்பிக்கையோட சொல்லிட்டு போறேன், ஈவினிங் கேப்டன் வந்துடுவாரு, சமையல் பண்ணி வைங்க, அவருக்குன்றது ஸ்பெஷல் ஃபுட். ஆனா 26 காலையில போனா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், நார்மல் டெஸ்ட் தான் நடக்குது. அப்போ இப்போ கோவிட் இருக்கிறதுனால அதையும் ஒரு டெஸ்ட் எடுப்போம், பாருங்க என்ன பார்த்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நான் என்ன செய்யணும், ஒரு 2 நாள் இங்க இருக்கட்டும், 28 நீங்க ஈவினிங் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனை இது வரைக்கும் நான் தட்டினதே கிடையாது. ஏன்னா நம்மளை விட மருத்துவர்களுக்கு தெரியும். அது மாதிரி 26 ஃபுல் டே அங்க இருந்தார், 27 ஃபுல் டே அங்க இருந்தார். நானும் கூடயே தான் இருப்பேன், கேப்டன் கூட, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 28ஆம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது 4 மணிக்கு. அப்போ நான் பக்கத்துல நிக்கிறேன், கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், கேப்டன் கையை. அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க பேசினதான் அவர் நல்ல ரெஸ்பாண்ட் பண்றாரு, நீங்க பேசுறதுதான் அவருக்கு நல்ல மைண்ட்ல ஏறும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கேப்டன் என்ன நான் இங்கதான் இருக்கேன், உங்க பக்கத்துல தான் இருக்கேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நிச்சயம் நம்ம வீட்டுக்கு போக போறோம், தைரியமா இருங்க தைரியமா இருங்க நான் சொல்றேன். நான் பேசுறது அவருக்கு நல்லா கேக்குது, ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஆனா மூச்சு விட முடியாம சிரமப்படுறாரு, ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாச்சு. நான் கேட்கிறேன் டாக்டர் கிட்ட, என்னாச்சு என்னாச்சு, ஏன் மூச்சு திணறுது? அவங்க என்கிட்ட ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன 5 இயர்ஸ் என் கூடயே அந்த டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி நாங்க பழகிட்டோம். அவங்க சொல்லுவாங்க, கேப்டனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நீங்க தான். இது மாதிரி எந்த ஒரு பேஷண்டோட வைஃபும் இந்த மியாட் மருத்துவமனை பார்த்ததா வரலாறே இல்லைன்னு சீஃப் டாக்டர்ல இருந்து எல்லாரும் சொல்லுவாங்க. என்னுடைய ஒரே கவனம் குறிக்கோள் கேப்டன் தான், எதுவுமே பிரபாஷமும் கூட கிடையாது. அவங்கள எல்லாம் சின்னப்ப சோறு விட்டு வளர்த்தேன், அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துட்டாங்க. என்னுடைய முழு கவனம் 24 hours கேப்டன் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அது பசங்களுக்கு தெரியும். அப்படியே வாங்க, இந்த 10 வருஷம் ஒரு சிக்கான பிறகு எங்க போனாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் நைட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்ததில்லை. ஆனா இப்ப 1 மாசம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்கேன்னு எனக்கே தெரியல.